இந்த கால வேளையிலும் நாம் இன்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை எப்படியெல்லாம் பாதுகாக்குது என்பதை குறித்து தியானிக்கலாம். யாத்ராகமம் 12:13. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். 3 காரியத்தை இங்க பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் அந்த ரத்தம் எப்படி இருக்குமா? அடையாளமாய் இருக்குமா. அந்த ரத்தத்தை கண்டு என்ன செய்வாரா? கடந்து போவேன்னு சொல்றாரு. அடுத்தது என்ன செய்யும்? அந்த ரத்தம் வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும்படி காக்கும் சொல்றாரு. 3 காரியங்களை இந்த இடத்துல பாக்குறோம். எபிரேயர் வீடுகள் அனைத்திலும் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தமானது அடையாளமாக என்ன செஞ்சுச்சு? பூசப்பட்டது. எதுக்காக பூசப்பட்டது? எகிப்தியரின் மேலும் அவர்களுடைய தேவர்கள் மேலும் தேவன் நியாய தீர்ப்பை செலுத்திய போது ரத்தம் பூசப்பட்ட வீடுகளை அவர் கடந்து போனார். இதையே நாம எபிரேயர் 11:28 வாசிக்கிறோம். எபிரேயர் 11:28. விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். பாத்தீங்களா? இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அந்த ரத்தம் என்ன பண்ணுச்சு? இந்த நியாய தீர்ப்புல இருந்து பாதுகாத்தது. இப்ப முதல்ல நம்ம பார்த்தோம் அடையாளம் பார்த்தோம். இப்போ நம்ம வேதத்துல பார்த்தோம்னா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு அடையாளத்தை போடுறார். அதாவது தேவ ஜனங்களையும் மற்றவர்களையும் வேறுபடுத்தி காட்டுகிறது. அடையாளம் என்ன செய்யுது? தேவ ஜனங்களையும் மற்றவர்களையும் வேறுபடுத்தி காட்டுகிறது. அப்போ இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையை விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாக மற்றவர்களை விட விசேஷமானவர்கள். அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுவது பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா யோசுவா 2:17 எப்படிலாம் ஆண்டவர் அடையாளம் போடுறாருன்னு பாக்குறோம். யோசுவா 2:17. அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். பாத்தீங்களா? அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு என்ன சொல்றாங்க? அந்த சிவப்பு நூல் ஒரு அடையாளமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு போறாங்க. அப்போ அப்புறம் பாத்தீங்கன்னா காயினை தப்பு வைக்க ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 4:15. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாத படிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். பாத்தீங்களா? ஒவ்வொரு காரியத்துல அந்த அழிவிலிருந்து தப்பித்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒரு அடையாளத்தை போடுகிறார். இப்போ சாத்தானிடமிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தேவன் நம்ம மேல போட்டிருக்கும் அடையாளம் தான் என்னது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம அழிவிலிருந்து பாதுகாக்கும்படி நம்ம மேல தேவன் போட்டு இருக்கிறார். எசேக்கியேல் 9 பார்த்தோம்னா 4-6 பார்த்தோம்னா கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கு உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழிகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு. அது ஆண்டவருக்குள்ள இருக்க பிள்ளைகள் மேல ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு அடையாளத்தை போடுகிறார். அழிவில் இருந்து தப்பித்து கொள்ளும்படிக்கு அடையாளத்தை போடுகிறார். நம்ம மேல போட்ட அடையாளம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாகும். இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம மேல பூசப்பட்டத 2 பேருக்கு நல்லா தெரியும்.
ஏன்னா கர்த்தர் வந்து சொல்லியிருக்காருல, நான் ரத்தத்தை பார்த்து வீட்டை கடந்து போவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆவியின் உலகிற்கு ரத்தம் நன்றாக தெரியும். அப்ப நம்ம மேல இருக்கும் ரத்த அடையாளத்தை 2 பேர் நல்லா பார்ப்பாங்க. யாருன்னா தேவ தூதர்களும் பார்ப்பாங்க, இன்னொன்னு சாத்தானும் அவருடைய தூதர்களும் பார்ப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் நன்றாக பார்ப்பாங்க. இப்ப எப்படி வேவுக்காரர்கள் சிவப்பு நூலை அடையாளம் கண்டு ராகாபின் குடும்பத்தை காத்தார்களோ, அதே போல சாத்தா என்ன செய்யறான், இயேசுவின் ரத்தத்தை கண்டு கலங்குகிறான். நம்ம மேல இயேசுவின் ரத்தம் போடப்பட்டிருக்கிறத அவன் பார்க்கறான், பார்த்து கலங்குகிறான். அதே ரத்தத்தை கர்த்தர் பார்த்து என்ன செய்யறாரா, பாதுகாக்கிறார். அப்போ இயேசுவின் ரத்தத்தை பார்க்கிற சாத்தானும் கலங்குவான், ஆனா கர்த்தர் நம்மளை அந்த ரத்தத்தை பார்த்து நம்மளை பாதுகாக்கிறார். அப்போ அந்த ரத்தம் வந்து என்ன செய்யுது, நம்மை பாதுகாக்கிற ஒரு ரத்தமா இருக்கிறது. இயேசுவின் ரத்தமானது இஸ்ரவேல் ஜனங்களை நியாய தீர்ப்புக்கும் மரணத்திற்கும் வாதைகளுக்கும் அழிவுக்கும் எகிப்தில் இருந்த அடிமைத்தனம் துன்பங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 11-14 வரைக்கும். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். பாத்தீங்களா, அந்த கொடுமையான ஆளோட்டிகள் நிமித்தம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ அந்த எகிப்தில இருந்து அவங்க வெளியே வரும்போது என்னென்ன வேதனையில இருந்து என்னென்ன காரியங்கள்ல இருந்து விடுதலை பெற்றாங்கன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா இங்க கொடுமையான ஆளோட்டிகள். அடுத்து யாத்ராகமம் 2:23-25. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். பாத்தீங்களா, அடுத்து வந்து அடிமைத்தனம், கொடுமையான ஆளோட்டிகள். அடுத்தது அடிமைத்தனம். அடுத்தது 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜன்னத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். பாத்தீங்களா, வேதனைகள். அப்போ இந்த எகிப்திலிருந்து அவங்க வந்து வெளியே வரும்போது கொடுமையான ஆளோட்டிகள், அடிமைத்தனம், அடுத்தது வேதனை, இவை எல்லாவற்றிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று வெளியே வந்தார்கள். அப்போ கர்த்தருடைய ரத்தம் வந்து நம்மளை என்ன செய்யுது, பாவ அடிமைத்தனத்திலிருந்தும் கொடுமையிலிருந்தும் வேதனையிலிருந்தும் நம்மளை பாதுகாக்கிறது. இப்ப தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பின் கிரியைகள் பல நாடுகளில் பல மனுஷர்களிடத்தில் செயல்படுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றுதான் நமக்கு நிச்சயமான பாதுகாப்பு. அடுத்து என்ன செய்யுதுன்னா, இயேசுவின் ரத்தம் வந்து வாதைகளுக்கு விலக்கி பாதுகாக்கிறது. ஏன்னா இயேசுவின் ரத்தத்தினால நம்ம என்ன செய்யறோம், வேலி அடைக்கப்பட்டிருக்கிறோம். யோபு 1:10 நம்ம வாசிப்போம். அவனை வேலி அடிக்கவில்லையோன்னு சாத்தான் கேட்பான். அப்போ கர்த்தருடைய ரத்தம் வந்து நம்மளை வேலி அடைத்து பாதுகாக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா சங்கீதம் 91:5-6. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பாருங்க, நம்மள வந்து இயேசுவின் ரத்தம் வந்து என்ன செய்யுது, வேலி அடைத்து நம்மளை பாதுகாக்குது. யோபு 1:10 வாசிக்கிறோம். அடுத்து வந்து இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், எதுவும் நம்மள என்ன செய்ய முடியாது, பாதிக்க முடியாது. இயேசுவின் ரத்தம் நம்ம மேல பூசப்பட்டிருந்தா
எவ்வளவு பயங்கரமான வாதைகளா இருந்தாலும் அது நம்மளை தொட முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா, மரணத்தின் பிடியிலிருந்து என்ன செய்தான்? இயேசுவின் ரத்தம் நம்மை விடுவிக்கிறது. இப்ப கிறிஸ்துவுக்குள் நம்ம மேல என்ன இருந்த வல்லமை, மரணத்தின் வல்லமை என்று கிறிஸ்துவால என்ன பண்ணுச்சு? உடைக்கப்பட்டது. 1 கொரிந்தியர் 15:54 வரைக்கும். அழி உள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்னாச்சு? மரணத்தின் வல்லமை கிறிஸ்துவுக்குள் நமக்கு அந்த வல்லமை உடைக்கப்பட்டது. அதாவது மரணத்தின் ஆவிகள் மேல் ஜெயத்தை கிறிஸ்து நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். அதாவது மரணம் அப்படின்னா வெறும் நம்ம சரீர மரணம் மட்டும் இல்ல, உறவுகள்ல ஒரு மரணம் ஏற்படலாம், விவாகரத்து, அப்புறம் வியாதியில ஒரு மரணம் ஏற்படலாம், அதுக்கப்புறம் அந்த மாதிரி பல காரியங்கள்ல உண்டாகிற எல்லா மரணத்திலிருந்தும் இயேசுவின் ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. அப்போ மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். எல்லாமே நமக்கு கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தான் நமக்கு பாதுகாப்பு. 1 பேதுரு யாத்திராகமம் 12:23. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். எப்ப எப்படி பழைய ஏற்பாட்டுல அந்த ரத்தம் பூசப்பட்ட வீடுல எல்லாம் அந்த சங்கர தூதன் கடந்து போனானோ, அதே போல குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக்கி கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். பாருங்களேன், இயேசுவின் ரத்தம் எத்தனை காரியங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறது. முதல்ல பார்த்தோம்னா அது அடையாளமாய் நம்ம மேல போட்டிருக்காரு. அதாவது தேவ ஜனங்களையும் மற்றவர்களையும் வேறுபடுத்தி காட்டி அந்த நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். அத ரத்தத்தை சாத்தானும் பார்ப்பான், தேவதூதர்கள் பார்ப்பாங்க. சாத்தான் பார்த்து நடுங்குறான், ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு? அந்த ரத்தத்தை பார்த்து நம்மளை பாதுகாக்கிறார். அது எப்படி நம்மள அந்த எகிப்துல அவங்க ஆளோட்டிகள் நிமித்தமும் அடிமைத்தனத்து நிமித்தமும் வேதனைகள் நிமித்தமும் கஷ்டப்பட்டாங்களோ, அதுல இருந்து அந்த ரத்தம் பூசப்பட்ட எல்லா வீடுகளில் உள்ளவர்களும் வெளியே வந்துட்டாங்க. அப்போ நம்மளும் இயேசுவின் ரத்தம் நம்ம மேல பூசப்பட்டு இருக்குமாயின் இந்த பாவ அடிமைத்தனம், வேதனைகள், கொடுமையான ஆளோட்டிகள் இவை எல்லாவற்றிலிருந்தும் இந்த ரத்தம் நம்மை பாதுகாக்கும். அடுத்தது தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. அடுத்து என்னது? வாதைகள். என்ன இரவில் உண்டாக பயங்கரம், பகலில் பறக்க அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய் எல்லாவற்றிலிருந்தும் இயேசுவின் ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. இயேசுவின் ரத்தம் யோபுல படிக்கிற மாதிரி நம்மளை வேலி அடைத்து பாதுகாக்கிறது. அடுத்து கடைசியில மரணத்தின் பிடியிலிருந்து இயேசுவின் ரத்தம் நம்மளை விடுவிக்கிறது. அப்போ எந்தெந்த காரியத்துல ஒரு உறவுகள்லயோ இல்ல வியாதியிலயோ எந்தெந்த காரியத்துல எல்லாம் அந்த மரணம் ஏற்பட்டுச்சோ அவை எல்லாவற்றிலிருந்தும் இயேசுவின் ரத்தம் நம்மளை விடுதலை ஆக்குகிறது. இப்ப நம்ம எல்லாம் மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். அதனால நம்மளாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்பதை அறிந்து நம்ம என்ன செய்யணும்? எதற்கும் அடிமைப்படவோ இல்ல எதுலயும் நம்ம
வேதனைப்படவோ இல்ல எந்த ஒரு கொடுமைக்கும் நம்ம ஆளாகாமல் எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை பாதுகாக்கும் கிறிஸ்துவின் ரத்தத்தை கிளைம் பண்ணி நம்ம என்ன செய்யணும், நம்ம மேல பூசிக்கொள்ள வேண்டும். அதனால இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு எத்தனை ஜெயத்தை கொடுக்குது என்பதை அறிந்து அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்ம மூடப்பட்டவர்களாய் ரத்த கோட்டைக்குள்ளே நம்ம மறைந்து விட்டேன். அது மாதிரி ரத்த கோட்டைக்குள்ள நம்மளை மறைத்துக் கொள்ளும் போது நமக்கு எவ்வளவு பாதுகாப்பு கிடைக்குது என்பதை இந்த சத்தியங்களின் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம். இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.